ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிசி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுலபமாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவை உப்புமா எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது மேலே தெரிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், 2ஆக கீரி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை 2ஆக கீரி போட்டுக்கோங்க, சின்னதாக நறுக்க வேண்டாம். இப்போ 3 கப்பு ரவையில் நான் இன்றைக்கி செய்கிறதுனால 9 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீதி 4 கப்புக்கு லைட்டாக கொதிக்க வச்ச பாலை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். ரவை கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் ரவை கட்டி ஆகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ரவை ஆட் பண்ண உடனே கொதிக்கும் போது அந்த ரவையெல்லாம் வெளியே தெரிக்கும். அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் பாலெல்லாம் வற்றி நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வர அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பால் ஆட் பண்ணி செய்யும் போது ரவை உப்புமாவே பிடிக்காத ஆட்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான ரவை உப்புமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிசி வேர்ல்ட். கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.